தமிழக மக்களின் ஒருமித்த கருத்தை மதிப்பளிக்க மத்திய அரசு தவறிவிட்டதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் தற்போது நிறைவேற்றக்கூடிய சட்டங்கள் நாட்டிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளதாக கூறியுள்ளார். நாட்டினுடைய அரசியல் போக்குகள், நிலைமைகள், குறிப்பாக ஒன்றிய அரசாங்கம் பின்பற்றக்கூடிய கொள்கைகள், அது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றக்கூடிய சட்டங்கள், இவைகளெல்லாம் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக தெரிகிறது. நாடு ஏதோ ஒரு ஆபத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு செல்கிறது. பாசிசம் இந்தியாவில் படமெடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்தியாவை ஒரு பாசிச நாடாக, எல்லோரையும் அடக்கக்கூடிய, எல்லா கட்சிகளையும் அழிக்கக்கூடிய ஒரு பாசிச ஆட்சி நடத்துவதற்குள்ள அஸ்திவாரத்தை இது போட்டு வருகிறது. ஒன்றிய நிதியமைச்சர் சொல்கிறார், சட்டமன்றம், நாடாளுமன்றம், உள்ளாட்சி அமைப்புகள், கூட்டமைப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒரே தேர்தல் நடத்திட்டா பல ஆயிரம் கோடி மிச்சப்படும், அதன் மூலமாக வளர்ச்சி திட்டங்களை மேற்கொள்ளலாம் என்று நாக்கில் தேனை தடவுகிறார். நோக்கம் என்னவென்று சொன்னால், ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே கட்சி, ஒரே ஆட்சி, அதுதான் அதனுடைய நோக்கம். அதே மாதிரி தேர்தல் ஆணையம் முற்றிலுமாக செயலிழந்து விட்டது. பிற கட்சிகளின் தயவில் ஆட்சி நடைபெற்றாலும் தங்களுடைய ஆர்எஸ்எஸ் திட்டத்தை அந்த கட்சிகளை பயன்படுத்தி சட்டபூர்வமாக நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார்கள். இது இஸ்லாமியர்கள் அவர்கள் சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் வக்ஃபோர்டுக்கு கொடுத்த நிலங்களையோ அல்லது சொத்துக்களையோ அதை அபகரிக்கக்கூடிய முறையில், அதை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பில் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களும் அந்த போர்டில் இடம்பெறுவார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள். அந்த நிலத்தை சரிபார்த்து சொல்லக்கூடிய அதிகாரம் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு என்று இந்த சட்டம் நிறைவேற்றியிருப்பது என்பது முற்றிலுமாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட சட்டம். இந்த சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய நாள் ஒரு கருப்பு நாளாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது. இதை கண்டித்து அந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி, அந்த சட்டத்தை உடும்புப்பிடியாக நிறைவேற்றிய தீவிர என சொல்லிக்கொண்ட பாஜக அரசை கண்டித்து வருகிற 9ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும்.